வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. புதன்கிழமை பிற்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் பருவமழை மேலும் தீவிரமடையும். விழுப்புரம் முதல் ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் புயல் உருவாகுமா என்பது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான பிறகு தெரியவரும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட். அதிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகைக்கும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னைக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதால் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் எச்சரிக்கை. சென்னைக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகர் முழுவதும் பரவலாக மழை. இன்று மாலைக்கு பிறகு மழை மேலும் தீவிரமடைய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடலோர மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. சென்னையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலை. வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 100 கன அடி நீர் திறக்கப்படுவதால் அடையாறு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. காஞ்சிபுரம், மதுரை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, திருவாரூர் மற்றும் நாகையிலும் கனமழை பதிவு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 59% அதிகமாக பெய்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 21ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சராசரியாக 16 சென்டிமீட்டர் பதிவானது. கொள்ளிடம் மற்றும் காவிரி கரையோர மக்களுக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை. முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணையில் இருந்து அதிக நீர் திறக்கப்படுவதால் உஷாராக இருக்க அறிவுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கின நெற்பயிர்கள். சுமார் 2000 ஏக்கரில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாக விவசாயிகள் தகவல். வடகிழக்கு பருவமழை தீவிரமாகி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படுபவர்களுக்கு வழங்க குடிநீர், உணவுக்கு ஏற்பாடுகள் செய்ய ஆணை. மழை பெய்தாலும் கூட காவிரி டெல்டாவில் நெல் கொள்முதல் பணிகளில் தொய்வு ஏற்படக்கூடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 17% ஈரப்பத நெல் கொள்முதலுக்கு மத்திய அரசிடம் விரைவாக அனுமதி பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆணை. வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ள 12 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள திமுக அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தல்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கொன்று புதைத்த கணவன் 2 மாதங்களாக மனைவி தாய் வீட்டுக்கு சென்றுள்ளதாக நாடகமாடிய நிலையில் தீபாவளி அன்று மைத்துனர் வீட்டுக்கு வந்ததால் உண்மை அம்பலம். நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளையும் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும். தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள். நவராத்திரி முதல் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதால் தீபாவளியின் போது மக்கள் பல ஆயிரம் கோடி ரூபாயை சேமித்தனர். மக்களுக்கு வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தகவல். தீபாவளிக்கு பட்டாசுகள் பயன்படுத்தியதால் டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைந்தது. மேக விதைப்பு மூலம் செயற்கை மழை பொழிவிக்க அரசு திட்டம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் விலை வீழ்ச்சியால் வெங்காயத்தின் விலை கடும் சரிவு. தன் நிலத்தில் விளைந்த 750 கிலோ வெங்காயம் வெறும் 664 ரூபாய்க்கு விலை போனதாக விவசாயி வேதனை. செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து H1B விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே $1 லட்சம் கட்டணம் என வெள்ளை மாளிகை விளக்கம். H1B விசாவை திருப்பவர்கள் புதுப்பிக்கவோ நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டு திரும்ப வரவோ புதிய கட்டணம் பொருந்தாது. பாகிஸ்தான் ஒருநாள் அணி கேப்டன் பதவியிலிருந்து முகமது ரிஸ்வான் நீக்கம். புதிய கேப்டனாக பந்து வீச்சாளர் ஷாஹின் அஃப்ரிடி நியமனம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.